டே கரண பவர் பேங்க் வச்சிருந்தீங்க எங்கடா இருக்கு? என் பேக் ஃப்ரெண்ட்ஸிப்பில் இருக்கு பாடுறா. இந்த கீச்சன் அந்த கடையில் பார்த்துமே, இதை நீ வாங்கவே இல்லையே. ஆமாம், பிடிச்சிருந்து எடுத்துக்கிட்டேன். என்னடா இது? அவன் என்ன இன்னைக்கு தடா பண்ணுறான், எதை கிடச்சாலும் எடுத்து பேக்கில் போட்டு வந்துடுறான். ஹேய், அங்கே பாருங்க, நுழைவோர் வரலாற்றை தொடுவார்கள், அது அவர்களை திருப்பி தொடும். யாரும் இந்த பக்கம் செல்ல வேண்டாம். மச்சான் இந்த பக்கம் வேணாடா. ஏன்? அங்கே பாரு, மேலே ஏதோ வித்தியாசம் எழுதியிருக்கு. அதுவும் இல்லாமல் கீழே பாரு, இந்த பக்கம் யாரும் செல்ல வேண்டாம்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஏதோ ஆபத்து இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நான் இந்த பக்கம் தான் போகணும். மச்சான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ பேக்கில் எதுவும் போட்டுனதுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போடா அங்கிட்டு. இவன் எங்கடா இறங்கி போகிறான்? மச்சான் இந்த பக்கம் போனால் 10 கிலோமீட்டர், இந்த பக்கம் போனால் 45 கிலோமீட்டரா. நம்ம இந்த பக்கமே போகலாம். சரி, ஓகே. இப்போ என்னடா ஆச்சு? தெரியலடா, சடனாக ஆஃப் ஆகிடுச்சு. அதுதான் அப்போயே சொன்னேன் இன்சைட் வேணாடான்னு. சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். டேய் இங்கே தான்டா இருக்கும், இப்போ கூட எடுத்து பேக்கை மாட்டிப்ப. அது என்ன தெரியலடா, பேக் பண்ணாத ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா இருக்குல்ல இந்த லொக்கேஷன்லாம்? சூப்பராக இருக்குடா. மச்சான் இந்த பிளேஸ் ரொம்ப செமையாக இருக்குல்ல. இனி மந்த்லி வைஸ் போயிடலாம்டா, ட்ரிப் மாதிரி. தம்பி என்னை காப்பாற்றுங்க. யாருக்கிட்ட இருந்து? இப்போ வரைக்கும் யார்கிட்ட இருந்தோம் இல்லை, அவன் வெளியே வராத வரைக்கும். யார் வெளியே வராத வரைக்கும்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுப்பா. நான் 1000 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். ம் தம்பி பைத்தியம் போல். சார், நீங்கள் அங்கே கொஞ்சம் இருங்க. கார் ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களை பஸ் ஸ்டாண்டில் விட்டு போகிறேன். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? உன்னை கார் ரெடி பண்ண சொன்னா நீ என்ன அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ரெடி ஆயிடுச்சுடா, போகலாம். டேய் கார் ரெடி ஆயிடுச்சு, வாங்கடா. ஏய், கையில் என்ன? முள்ளு கிழிச்சிக்கிச்சுடா. ஏறு. அப்பா செம்ம டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன்.
என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்க? மச்சான் நம்மளை தவிர யாரோ இந்த ரூமில் இருக்க மாதிரியே இருக்குடா எனக்கு. யாரோ முடிய பூச்சி வச்சுக்கிறாங்க. சின்ன பசங்களாம் கை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. டேய், அவனுக்கு ஏதாவது பிளாங்க் பண்ணின்னு இருப்பானுடா. ஓத்தா சும்மாறா. யாரோ இருக்காங்கடா, எனக்கு ஃபீல் ஆகுதுடா. சரி, அவங்க 2 பேரும் எங்க? ஆளாளுக்கு ஒரு ரூம்குள்ளே போனானுங்கடா. சரி வா. பாலாஜி, பாலாஜி, டேய் என்னடா 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 பண்ணிட்டு இருந்த உள்ள? டேய் டயர்டாக இருக்குன்னு தூங்குன்னு சொல்லிட்டு தான்டா வந்தேன். சரி, கரண் எங்க? என்ன கேட்டா? தூங்கிட்டு தானே இருந்தேன். வாங்க. டே கரணே கதவு தரடா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்த? உள்ளே என்னடா பண்ணிட்டு இருப்பாங்க? கதை புக் படிச்சுட்டு இருந்தேன்டா. நீ காலேஜ்லேயே படிக்க மாட்ட, அப்படி என்னடா படிச்சிருந்த? இப்போ எதுக்குடா இருந்து எல்லாரும் என்கிட்ட கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க? இவன் ரூமில் ஏதோ வித்தியாசமாக சவுண்டு கேட்குதுன்னு சொன்னான். அதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ சவுண்டு கேட்டுதா? அடா போடா, அவன் ஏதோ லூஸு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு நைட்லேயே கனவு வராதுடா. பகல் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி போயிட்டு இருந்ததா. சரி, அப்படின்னா கனவு வந்தது உனக்கு? அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா மெஜிஷியன்லாம் வந்துட்டு இருந்ததுடா. என்ன சொன்ன? ராஜா மெஜிஷியன்லாம். அந்த ராஜா மேஷினியம் ஏதாவது உனக்கு தெரியுமா? ராஜா ருத்ரசீலனும் மெஜிஷியன் யாழ்வேந்தனும் வந்ததுடா. என்ன பேர் சொன்ன? மெஜிஷியன் யாழ்வேந்தன். யாழ்வேந்தனா? மச்சான், இந்த சின்ன பசங்களாம் கை தட்டும் போது யாழ்வேந்தன் தாண்டா சொல்லி கை தட்டியிருந்தானுங்க. அந்த கதை உங்களுக்கும் தெரியுமா? நீ எதுக்குடா ஷாக் ஆகுற? இல்லைடா, இப்போ நான் ஒரு கதை புக் படிக்கிறல, அந்த கதையை உனக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த மியூசிஷியனையுமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த புக்கு எங்க? அந்த கபோர்டில் இருக்குடா. இந்த புக்கு எப்படி உங்ககிட்ட? இந்த மாதிரி ஒரு புக்கு உங்ககிட்ட இல்லவே இல்லையே. ஸ்டோரில் வாங்கினேன். 50 ரூபாய் கொடுத்து அந்த கீ சென்னே நீ வாங்கல, இந்த புக்கை நீ வாங்கினியா? நம்ம டூர் போனப்போ ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆச்சுல, அங்கே தான் அந்த புக்கு கிடச்சிது. எது கிடைச்சாலும் எடுத்து பேக்கில் போட்டுட்டு வந்துருவியா? சர்வன் தானா என்ன? இந்த கதையில் வர ராஜ்யத்தோட பேர் தான் ஜர்வன் தான். அப்போ இது சாப புத்தகமா? இந்த கதை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்ன? 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கதையும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுப்பா. நான் 1000 வருஷமா இங்கே தான் இருக்கேன். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம். அவன் வெளியே வராத வரைக்கும். நீங்களாம் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன்.